இது ஒரு அழகான வயல். பச்சை பசுமையான இந்த வயலில் குருவி, கொக்கு, வாத்து, அணில், எலி, புறா போன்ற பறவைகளும் விலங்குகளும் நெல்மணி தானியங்களுக்காக வருவது வழக்கம். வயலில் அவைகள் விளையாடும் காட்சிகளை அனைவரும் காண வாருங்கள். இப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று தானியங்களுக்காக அனைத்து விலங்குகளும் சண்டையிட்டன. நாங்கள் தான் எலிகள். உங்களுக்கு கூரான மூக்கு, வட்டமான காதுகள், நீண்ட முடியில்லாத வால் ஆகியவை உண்டு. நாங்கள் பொதுவாக வீடுகளிலும் வயல்களிலும் உள்ள பொந்துகளில் வசிப்போம். எங்களுக்கு கூரான பற்கள் இருக்கு. எல்லா உணவும் எங்களுக்கு தான். கொஞ்சம் நெருங்கி எலியாரே, நாங்க தான் கொக்கி. இங்க இருக்கிற எல்லா விலங்கை விட நாங்க தான் வீரமானவங்க. ஆமாம், நீண்ட கழுத்து, நீண்ட கால்கள் கொண்ட கொக்கு நாங்கள். எங்களுக்கு மட்டும்தான் முதல் உரிமை. அது எப்படி என்றைக்கு பிடித்த உணவை விடுவோமா? நாங்கள் தான் குயில்கள், சிறிதாய் எழுதாலாம், சத்தாய் பார்ப்போம். இது என்ன பாசாங்கு? வேகமாக பொருத்தும் திறமை எங்களுக்கு தானே உண்டு. ஏன்னா நாங்கள் தான் அணில். நாங்கள் பாலூட்டிகள். நாங்கள் கொடிக்காவிட்டால் நம் முன்பற்கள் வளர்ந்து விடும். நான் தான் புறா. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அனைவருக்கும் பிடித்த பறவை. அதனால் முதல் எனக்கு தான். என்னது எவ்வளவு கூட்டமா இருக்கு? என்னன்னே போய் பார்ப்போம். இப்படி சண்டை போட்டுக் கொள்ளும் போது திடீரென்று அங்கு வேடன் வந்தான். இதுதான் நல்ல சமயம் என்று வலையை வீசினான்.
நாள்தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் போய் நண்பர்களை கூட்டின்னு வரேன். வலையில் மாட்டிய குருவி, கொக்கு, அணில், எலி, புறா எல்லாம் முழித்தது. வேடனுக்கு ஒரே கொண்டாட்டம். அப்பொழுது எலி ஒரு யோசனை சொன்னது. நாம் அனைவரும் கூடி அவரவர் திறமைகளை ஒன்று சேர்ந்து காட்டினால்தான் நாம் தப்பிப்பதற்கு வழி உண்டு. வேற்றுமையில் ஒற்றுமையுடன் செயல்படுவோம். புரிந்ததா கதையே? இந்த கதை ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம எல்லாரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருந்தா நிறைய சாதிக்கலாம். இப்படிப்பட்ட அருமையான கருத்தை குழந்தைகள் நம்மளுக்கு ரொம்ப நல்லா விளக்கி சொல்லியிருக்காங்க. Right now we'd like to welcome Mr. Sandil Karpriya on stage to distribute the participant trophies to the MSTS Tamil school teachers. Please give a big round of applause to all these beautiful students. சரி, அடுத்த ப்ரோக்ராம் எதை பத்தி வனிதா? ஓகே, ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள பந்தம் ரொம்ப அருமையானது.
அதுவே ஒரு அம்மாவும் மகளுக்குமான பந்தம் இன்னுமே இனிதானது. ஒரு அம்மா தன்னோட மகளை பத்தி பாடுற கவிதை கூட ஒன்று இருக்கு. சின்ன பெண்ணே, உன் சிறுங்களில் சிறகுடைந்து போகிறேன், உன் சிரிப்பில் என்னை மறந்து போகிறேன், உன் அழகினில் என்னை இழந்து போகிறேன், உன் அன்பில் மட்டுமே என்னை உணர்ந்து வாழ்கிறேன். குரு படத்தில் இருந்து நன்னாரி பாட்டுக்கு ஆட வராங்க அம்மாவும் மகளும். Amrita Balakrishnan and Anita Balakrishnan. Program coordinated by Anita Balakrishnan and sponsored by Shri Coffee and Gifts.